இந்த 2025 அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை வழங்குகிறது. அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையிலே பலவிதமான பொருள் தேடல்களிலே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் வருவது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுதான் உனக்கு ரூட், இந்தந்த வழிகள் தான் உனக்கு பொருள் ஈட்டுவதற்கான நல்ல வழிகள், இதுதான் உனக்கான அறம் அப்படிங்கிறத ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த வருடம் 12 குரு பகவான் வக்ரம் ஆரம்பத்தில், அப்படித்தான் இந்த வருடமே ஆரம்பிக்கிறது. பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா 10ஆம் தேதி வரைக்கும் அந்த குரு பகவான் வக்ரகதியிலேயே போய் கொண்டிருக்கிறார். இதில் வாக்கிய முறைப்படி பார்க்கும்போது இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இந்த 2025 வருடத்திலே ராகு பகவானினுடைய அதே போல் கேது பகவானினுடைய பெயர்ச்சிகள் நடைபெறுகிறது. ராகு பகவான் எப்போதும் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வார். அந்த வகையில் மிதுன ராசிக்கு அவர் 10ஆம் இடத்திற்கு ராகு பகவானும், உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு கேது பகவானும் வருகிறார். இதில் நல்ல அமைப்பு என்ன அப்படின்னா, ராகு பகவான் மணி மந்திர ஔஷத போக போக்கியகாரகர். அவர் 10ஆம் இடத்திற்கு வர்றதுனால ஜீவனஸ்தானம் வலிமை அடையும். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வெளிநாடுகள், வெளியூர், வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள், இவர்களினாலே உங்களுக்கு ஆதாயம், பொருள் வரவுகள் ஏற்படும். குறிப்பாக இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், அல்லாத வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ப்ராஜெக்டை எடுத்து சொந்த ஊர்லேயே செய்பவர்கள், அல்லது வெளிநாட்டுக்கு அடிக்கடி சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள், அதே மாதிரி ராகு சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதெல்லாம் ராகுவினுடைய சம்பந்தம். அதே போல் அசைவ உணவு பதார்த்தங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் ராகுவினுடைய சம்பந்தம். தோல் சம்பந்தப்பட்டது, லெதர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே ராகுவினுடைய விஷயங்கள். அதே மாதிரி ராகுவினுடைய விஷயம் இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா, கேளிக்கை சம்பந்தப்பட்டவரும் ராகு பகவான். அதனால் இந்த மாதிரி துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள், அதிகப்படியான லாபங்கள், உயர்வு ஏற்படும்.